நம்முடைய நம்பிக்கை என்ன? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி. இந்த வேளையிலும் பேசும் இந்த வார்த்தைகளை இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலுயா. வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனின் சில துளிகள். பிரியமானோர், மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றின் மேல் நம்பிக்கையும் தானே. நண்பர்கள் மேல், உறவினர்கள் மேல், பெற்றோர்கள் மேல், பிள்ளைகள் மேல், பணத்தின் மேல், பலத்தின் மேல், பராக்கிரமத்தின் மேல், படிப்பின் மேல், வேலையின் மேல், வாயிருந்தும் பேசாத, காதுகளிருந்தும் கேளாத, கைகளிருந்தும் எதுவும் செய்ய கால்களிலிருந்தும் நடக்க மாட்டாத விக்கிரகத்தின் மேல், மாயையான காரியத்தின் மேல், பாரம்பரியத்தின் மேல், சடங்காச்சாரமான காரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இந்த நம்பிக்கை எல்லாம் நிழல் போன்றது. இன்னும் சொல்ல போனால் நீரில் உடனே தோன்றி மறையக்கூடிய நீர்க்குமிழிகள் போன்றது. இவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. மாயையான பிம்பத்தை போன்றது. இவையெல்லாம் மாம்சமானதை புயபலமாக்கி கொள்வது போல்தான். இவை நிரந்தரமான ஆசீர்வாதத்தையோ சமாதானத்தையோ மன நிறைவையோ தராதது. இதன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நம்பிக்கை வருவதை காணாமல் வறட்சியான இடங்களிலும் உவர் நிலங்களிலும் தங்கும் நிலைமையை போல் இருப்பான். ஆனால் மாம்சமான இந்த காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல், வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஆம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உலகில் பாக்கியம் என்று சொல்ல போனால் அது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற காரியம்தான் பாக்கியம். அவன் எரேமியா 17:8 சொல்கிறது போல, தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டதும் உஷ்ண காலத்தில் உஷ்ணம் தெரியாமலும் மகா வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். பிரியமானவர்களே, எடுத்துக்காட்டுக்கு இயேசு கிறிஸ்துவை தான் நாம் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து பரலோக மேன்மையை விட்டுவிட்டு பூலோகமாகிய இந்த உஷ்ணத்துக்குள்ளாக வந்தார். மகா வறட்சியான அவர் வாழ்ந்து வந்தார். அன்பற்ற, பண்பற்ற, அவர் செய்கிற காரியங்களை அற்பமாய் எண்ணுகிற, அவரை ஏனோதானவென்று பின்பற்றுகிற, அவரை காட்டி கொடுக்கிற, அவரை பரியாசம் பண்ணுகிற, அவரை நிந்திக்கிற, அவமதிக்கிற, அவரை மறுதலிக்கிற மக்கள் மத்தியில்தான், இந்த உஷ்ண காலத்தில்தான் அவர் வாழ்ந்து வந்தார். அந்த உஷ்ண காலத்திலும் அவர் தப்பாமல், அதாவது தன்னை அனுப்பின பிதாவுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் தப்பாமல் கனி கொடுத்தார். அவர் நம்மை ரட்சிப்பதிலும் பாவ மன்னிப்பை கொடுப்பதிலும் நமக்காக யாவற்றையும் செய்வதிலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நன்மை செய்கிறவராகவே சுற்றி வந்தார். அவர் தப்பாமல் கனி கொடுத்து வாழ்ந்து வந்தார். அவர் தப்பாமல் கனி கொடுத்தபடியினால் நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், நாம் அவருக்குள் வாழ்ந்திருக்கிறோம், அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவருக்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறோம். அவரை நாம் முழுவதுமாக அவருடைய பிள்ளையாக மாற்றும்படிக்கு அவர் தன்னையே விட்டு கொடுத்தார். அவர் நமக்காக சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை ஒரு சொட்டு கூட அவருக்கென்று வைத்து கொள்ளாதபடிக்கு அனைத்து சொட்டு இரத்தங்களையும் சிந்தி நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஜென்ம பாவங்கள், ஜென்ம சாபங்கள், இன்னும் வம்ச வழியாக தொடர்கின்ற சாபங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து நமக்கு வர இருந்த ஆக்கனையே அவர் சுமந்து கொண்டார். அவர் தப்பாமல் கனி கொடுத்தார். பிரியமானவர்களே, நாமும் இந்த உலக ஓட்டத்தில் கர்த்தரையே நம்பி நாம் ஓடும் பொழுது நாமும்
தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். எந்த பாடுகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த உபத்திரவங்கள் வந்தாலும், எந்த வறட்சிகள் வந்தாலும், எந்த உஷ்ண காலமானாலும் தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்வோம். பேர்பட்ட கிருபையை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. என் நேசிக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி. நீரே மகிமைப்பட்டு தகப்பனே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலுயா.